எல்லோருக்கும் இன்ஃபோ ஹெல்த் 360 அன்பான வணக்கம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கு. அதனால ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் எக்ஸாஷன் அதெல்லாம் வரும். அதை எப்படி அப்படின்னா என்ன, அதை எப்படி தடுக்கிறது என்பது விரும்பாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க போகலாம். அது உடலில் நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும் பொழுது நம் உடல் இப்படி அடாப்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா, பிளட்டு 2 லிட்டில் வாட்டர் இந்த பிளட்டில் வாட்டர் கம்மியாக இருக்குது. ஒருவேளை சன்னு ஹீட் ஸ்ட்ரோக்கால், ஹீட் எக்ஸாஷனால் இருக்கலாம், டைரியாவால் இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, ஒரு தண்ணி கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ரத்தத்தில் அதோட டென்சிட்டியும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் வெளியே ஒன்றுக்கா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிரெயினில் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் ஹைப்போதலமஸ் இருக்குது. அதில் டிடெக்ட் பண்ணின உடனே அதுதான் நம்மளுக்கு தாகம் ஏற்படுத்தி விடுறது. இதெல்லாம் அதோட ரிஃப்ளெக்ஸால் நம்மளுக்கு செய்யும். இது என்ன பண்ணும், அந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், அது வெசோப்ரெசின், அது என்ன பண்ணும், யூரின் நிறைய வெளியே பிரிக்கும், தண்ணி நிறைய பிரிக்கும். ஆனால் கம்மியாக பிரித்தது எல்லாத்தையும் பாடிக்கே திருப்பி அனுப்புகிற மாதிரி இந்த ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் பண்ணும். அதனால் நிறைய தண்ணி மறுபடியும் பாடிக்குள்ளேயே போகும். அதனால் யூரின் வழியாக லாஸ் ஆகிறது கம்மியாகும். இப்படி தான் நம்ம அடாப்ட் ஆகிக்குவோம் நம்ம பாடியில். இப்போ இப்போ ஏப்ரல், மே இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இது மாதிரி வெயில் ஏகப்பட்டது அடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த வாட்டி அடிக்கும். வெயில் நிறைய அடிக்கும்போது அடிக்குது, மழை நிறைய அடிக்கும்போது மழை நிறையா பெய்யுது. ஆனால் வெயில் நிறைய அடிக்கும்போது அதனால் சில பேரால் தாங்கிக்க முடியாது. 38 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு, இல்லைனா 103க்கு மேலே போயிடுச்சுனாக்கா சில பேருக்கு உடம்பு அடாப்ட் பண்ண முடியாது. அவங்க 65 வயசுக்கு மேலே உள்ள முதியவர்கள், சின்ன குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், பெண்கள், யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், கட்டடத்தில் வேலை செய்கிறவங்க, இந்த மற்ற இடத்துல வெயிலில் வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். எக்ஸாஷனால் இந்த பொண்ணுக்கு பாருங்கள், இப்படி தலை சுற்றி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு எக்ஸாஷனுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, இவங்களுக்கு ஹீட் எக்ஸாஷனுக்கு ஃபெயிண்டாக இருக்கும், அது இனிஷியல் ஸ்டேஜ். அப்படியே இங்கே ஹீட் ஸ்ட்ரோக்காக மாறும். சொன்னால எக்ஸஸாக சொட்டு இருக்கும், ஆனால் இவங்களுக்கு சொட்டே இருக்காது. இவங்களுக்கு கன்ஃபியூஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா மூளைக்கு போகிற பிளட்டு கம்மியாயிடும். ஸ்கின்னெலாம் கோல்டு அண்ட் கிளம்மியாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஜுரம் ஹாட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். அந்த ஸ்கின்னு சிகப்பு கலரில் மாறி இருக்கும். ஸோ இப்போ டெம்பரேச்சர் எடுத்து பார்த்தோம்னாக்கா, ரெக்டர் டெம்பரேச்சர் தான் கரெக்டான கோர் டெம்பரேச்சர். அதை எடுத்து பார்த்தோன்னா 40 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். ஆனால் 104 டிகிரி 103 அது மாதிரி இருக்கும் டெம்பரேச்சரு. அடுத்தது குமட்டல், வாந்தி, 2 பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும். இவங்களுக்கு எக்ஸாஷனுக்கு மசில்லாம் பிடிச்சிட்டு இழுக்கும். ஆனால் இவங்க மூளைக்கு சரியாக பிளட்டு அந்த டென்சிட்டி போகாததால் அவங்களுக்கு கோமாக்கு போவாங்க. இல்லைனாக்கா ஃபிட்ஸு வரும், அது மாதிரி வலிப்பு மாதிரி வரக்கூட அப்படியே விழுந்துருவாங்க. ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ். இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு அடுத்த ஸ்டேஜ். நம்ம ஆனால் இதை வீட்டிலையே தண்ணி கிண்ணி சரி பண்ணலாம். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்கு ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸ்ட்ரோக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட அது எல்லா ராஜ உறுப்புகளையும் அது பாதிக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக ஹீட்டுக்கு ஜாஸ்தி இருக்கும்போது ஹைப்பர் தர்மியா, அதாவது தர்மியானாக்க சூடு, ஹைப்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹார்ட்டு பாதிக்குது. அதனால் ஹார்ட்டு வேலையை செய்கிறதையும் கொஞ்சம் கம்மி பண்ணுது. கூடவே வயிற்றில் இந்த குடலுங்கெல்லாம் அதோட வேலையை இது பண்ணுது. இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அதுவும் அதோட வேலையை செய்ய மாட்டேங்குது. கூடவே இரத்த குழாயில் கோகுலேஷன், அதாவது குறையும் தன்மையை அதிகப்படுத்திடும். அப்படி அதிகப்படுத்திட்டு படுத்துறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த வாட்டர் கண்டென்ட் வால்யூம் கம்மியாக இருக்கிறதால பிளட்டில் மொல்லமாக தான் போவோம். இப்போ சாதாரணமாக ஒரு தண்ணி அப்படி வேகமாக அடித்தோம்னா நம்ம கடகடன்னு ஓடிடும். ஆனால் அதே திக்கான ஒரு தண்ணி எடுத்தோன்னா வேகமாக ஓடாது இல்லையா? அது மாதிரி இது திக்காக இருக்கிறதால ரத்தம் இது மாதிரி வேகமாக ஓடாதில்ல, அது கிளாட்டு இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஜுரம் 38, 40 டிகிரி
சென்டிகிரேடுக்கு மேலே போகும், 104 அப்படி ஆகும். அது வந்து கொலாப்ஸ் ஆகிவாங்க, கொலாப்ஸ் ஆகி விடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு வேளை வந்து மூளைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மூளைக்கு போய் அந்த கோவகுலேஷன் அதாவது ஒரு வெசலை அடைச்சிக்கிடுச்சு இல்லை எங்கன்னா அடைச்சிக்கிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கை கால் கூட விழுந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குனாக்கா ஃபீவர் இருக்கும், ஸ்கின்னு ரெட்டாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது தான். அந்த கண்ணில் டார்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக இருக்கும். அது வந்து நாட் ரெஸ்பாண்டிங் டு லைட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து அந்த மூளையில் வந்து அது பாதிச்சிருக்கு அந்த கண் இது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேப்பிடாக இருக்கும், சேலோ பிரித்து அப்படி வந்து அது அப்படி மூச்சு விடுவாங்க. ஹெவி இதை இவங்களுக்கு வந்து இது ஹீட் எக்ஸாஷனுக்கு ஹெவியாக வந்து வேர்வை இருக்கும், தலை வந்து ஒன்றும் இருக்காம தலை இதாக இருக்கும், துத்துற மாதிரி. இவங்களுக்கு வந்து டைலேட்டட் பீப்புள் வந்து டைலேட்டடாக இருக்கும். ஹீட் எக்ஸாஷனுக்கு டைலேட்டடாக இருக்கும், ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஸ்மாலாக இருக்கும் பீப்புள். ஸோ இவங்களுக்கு வந்து சிவியர் தர்ஸ்ட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து தர்ஸ்ட் இருக்குமான்னு தெரியும், ஏன்னா மூளையில் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியலையே, அதை பொறுத்து தான் அவங்க தர்ஸ்ட் அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நாசியா மீட்டிங் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு முதல் உதவி, ஃபஸ்ட்டு வந்து 108க்கு ஃபோன் பண்ணுறது, நிழலான இடத்துக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணுறது, தண்ணி கான்சியஸாக இருந்தால் கொடுக்கறது, அவருக்கு வந்து இப்போ கோல்டு காம்ப்ரஸ் அது மாதிரி போடுறது, போர்கெட்டில் கழுத்தில் எல்லாம் பார்க்கறது போடுறது, ஃபேன் எல்லாம் போடுறது, இல்லைன்னா விசிறி விடுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு முதலுதவி. அதுக்கப்புறம் அந்த வேன் வந்த உடனே இல்லை ஓவர் கான்சியஸ் இருந்தால் ஓவரா சொல்யூஷன் கூட கொடுக்கல, ஓவர் சொல்யூஷன் கூட வாங்கி பக்கம் அப்படி தரையில் நல்லா படுக்க வச்சுட்டு காலை கொஞ்சம் மேலே வந்து ஏதாவது தலைவாணி ஏதாவது ஒன்று கொடுத்து மேலே வைக்கணும். கரெக்ட் பல்ஸ் செக் பண்ணணும், கொஞ்சம் விசிறி விடணும். அப்போ கான்சியஸாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நிறையா வந்து ஒரு தண்ணி கொடுக்கணும். கோல்டாக இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அது பாருங்க வைக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் வைக்கணும். ஏன்னாக்கா இந்த அக்கலில் வைக்கிறது, வாயில் வைக்கிற டெம்பரேச்சர்லாம் வந்து கோர் டெம்பரேச்சர் காட்டாது கரெக்டாக அக்குரேட்டாக. ஸோ ரெக்டல் டெம்பரேச்சர் பார்க்கணும். அது தவிர அது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மோர் தென் 40-41க்கு மேலே போகும்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாங்கும், ஒரு சிலருக்கு தாங்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும் இன்வெஸ்டிகேஷனு. ப்ளஸ் வந்து யூரினோட கலர் எப்படி இருக்குது, ஹை கலராக இது பாருங்க, ரொம்ப ஹை கலராக இந்த மாதிரி கொக்கோ கோலா கலர் இது மாதிரிலாம் மாறினா ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம். அது தவிர ரத்த டெஸ்ட்டில் வந்து சோடியம், அதாவது உப்பு இருக்குது பார்த்தீங்களா, சோடியம் உப்பு, அது பொட்டாசியம் இதை பார்க்கணும் ரத்தத்தில். அது தவிர வந்து கேஸ் இருக்கும், அதாவது ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ கலந்துருக்கு, அதோட லெவலு, கார்பன் டை ஆக்சைடு லெவலு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்டீரியல் பிளட் கேஸ் எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு மசில் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. ஏன்னா அந்த நம்மளுக்கு இது இருக்கிறதால ஆக்சிஜன் பத்தாதால ஃபங்க்ஷன் கிராம்ப் வரும் இல்லையா, எவ்வளோ டெஸ்ட்டுன்னு பார்க்கணும். அது தவிர எக்ஸ்ரே அண்டு எம்ஆர்ஐ வந்து பார்க்கணும். இந்த எக்ஸ்ரே அண்டு எம்ஆர்ஐயில் ஆக்சுவலாக என்ன பண்ணுனாக்கா அந்த டீஹைட்ரேஷனாக இருக்கிறதால என்ன பண்ணோம், அந்த ரொம்ப டென்சிட்டி ஆஃப் த ரத்தம் வந்து ரத்தத்தோட அந்த டென்சிட்டி வந்து ரொம்ப ஆகிடும். தண்ணி இல்லாததால் அது ரொம்ப ஆகிடுறதால கொஞ்சம் அதை ரொம்ப ஆச்சுனாக்கா ஸ்லோவாக தான் போகும். ஸ்லோவாக போகும்போது வந்து கரெக்டாக வந்து போய் சேராது, கரெக்டாக அடிக்குவேட் பிளட் வந்து இங்கே வந்து பிரெயினுக்கு போகாததால் அங்கங்கே என்ன பண்ணோம், ஹைப்போ ஒலிமியா, அதாவது வால்யூம் வந்து கம்மியாக இருக்கிறதால இது வந்து ஹைப்போ ஆக்சிஜன் வந்து ரேட்டு வந்து மூளைக்கு வந்து சரியாக கொடுக்காதது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன், டிசினஸ், அன்கான்சியஸ் இதெல்லாம் வர்றது. ஸோ இது மாதிரி வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் அந்த நம்ம ஹார்ட்டுக்கு வருது பாருங்க இன்ஃபெக்ஷன், அது மாதிரி இங்கே தலையிலையும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஸ்ட்ரோக் வரும். ஸோ இங்கெல்லாம் பாருங்க இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குங்க, இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இமிடியேட்டாக வந்து வேண்டிய மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு நீர் சத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐவி ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. ஃபுல் பாடியை வந்து நீரில் முக்க செய்து கூட கூல் பண்ணி விடுவாங்க. கூலிங் பிளாங்கெட் இருக்குது, அது போட்டு விடுவாங்க. அக்கார்டிங் டு த ஹாஸ்பிட்டல் இருக்கும். அப்புறம் ஓஆர்எஸ் கொடுப்பாங்க. கான்சியஸாக இருந்தால் ஓரலாக கொடுப்பாங்க. மெடிசன் வந்து பென்சோட்ரோபின் கொடுப்பாங்க, அது வந்து மெஸ்ஸிலெல்லாம் வந்து ரிலாக்ஸன் பண்ணி விடும். அடுத்தது நியூரோ காம்ப்ளிகேஷனை தடுக்கிறதுக்கு குளோரோப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த குளோரோப்ரமோஷன் வந்து சீசரு, சிவரிங்கு இதெல்லாம் தடுக்கும். அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து
கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க, அசிட்டமினோஃபென் அது மாதிரி அந்த மாதிரி ட்ரக்ஸு. அது என்ன ஓரலா ஐவியா ஐஎம்மா அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து மெடிசனு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஹீட் எக்ஸாஸ்ட்னா ஹீட் ஸ்ட்ரோக்கும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, லைட்டாக வந்து காட்டன் துணிங்களை வியர் பண்ணுறது, வெளியே போகும்போது தொப்பி போட்டுக்கிட்டு போகிறது, அப்புறம் உள்ளேயே வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ரொம்ப வெயில் ஸ்கார்ச்சிங் இது சன் இருக்கும்போது உள்ளேயே உண்டோரே இருந்துக்கிறது. அதே நேரம் வெளியே போனோம்னா சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது. ஸோ அது அது உள்ளே புகாமல் இருக்கும் நம்ம ரேஸு. ஆல்கஹாலு, இது காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கக்கூடாது. தென் வந்து நிறையா வந்து அப்பப்போ வந்து தண்ணி குடிச்சிக்கணும். இதுலேயும் அதை தான் போட்டிருக்கு பாருங்கள். தண்ணிக்கு நிறையா குடிச்சிக்கணும். ஆல்கஹாலு, டீ, காஃபி, ஹாட் ஸ்பைசி ஹாட்டாக இருக்கிற ஃபுட்டு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி விட்றோம். இன்னும் கொஞ்சம் எகிரும் அது மாதிரி. அப்புறம் வந்து ஒரு ஃபேன்லையோ ஏசிலையோ அப்படி இருக்கிறது, ட்ரெஸ் டவுன் காட்டன் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறது, அப்பப்போ நம்ம குளிச்சிக்கிறது, இது மாதிரி பண்ணுறதுலாம் வந்து கூட ஒரு நல்ல பழக்கம்தான். அடுத்தது வந்து ஏதோ கொடை பிடிச்சிட்டு போகிறது, வெளியே போகிறதுனா கொடை பிடிச்சிட்டு போகிறது. அப்புறம் இந்த முலாம்பழம், அந்த கிரணி பழம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து அது நம்ம பீட் பண்ணணும். ஹீட்டை வந்து அது கம்மி பண்ணும், ஃப்ளூயிடை கொடுத்துரும். அதை நம்ம என்ஜாய் பண்ணியே நம்ம சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இளநீர் அது மாதிரி குடிக்கிறத குடிச்சிக்கணும். ரெஸ்ட்டில் வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன் மெத்தடு. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டு நிறையா கொடுங்க. உங்கள் கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்ட் மாதிரி இருக்கும். பிடித்தொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே, வணக்கம்.